Hi friends, welcome to Creative Designers. இன்னைக்கு நம்ம ரொம்பவே அழகான ஒரு bridal sleeve பார்க்கலாம். First அதுக்கு sleeve ஓட கீழ் portionல இந்த மாதிரி curves வரைஞ்சிட்டு சென்டர்ல இந்த ஷேப்ல draw பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் அதோட சென்டர்ல பெரிய சைஸ் திலகம் ஷேப் குந்தன் ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்ணிக்கலாம். curvesல golden zari threadல double layer chain stitch பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் saree கலர்லயே silk thread யூஸ் பண்ணி chain stitch பண்றேன். sugar beads ஒரு layer stitch பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் glue apply பண்ணிட்டு stone chain paste பண்ணிக்கலாம். திரும்பவும் sugar bead ஒரு layer stitch பண்ணிட்டு அந்த லைன் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். இந்த இடத்துல glue apply பண்ணிட்டு குந்தன் ஸ்டோன்ஸ் paste பண்ணிக்கலாம். கொஞ்சம் கேப் விட்டு paste பண்ணிக்கலாம். dry ஆனதுக்கு அப்புறம் zardosi work பண்ணனும். Next needle நம்ம 4 size beadum sugar beadum எடுத்துட்டு இந்த மாதிரி stitches பண்ணிக்கலாம் curve portion full-ஆ. Next இதோட சென்டர்ல நம்ம 5 size antique bead வச்சு stitch பண்ணிக்கலாம். Next இப்போ ரிவர்ஸ்லயும் ஒரு lock பண்ணிரலாம். அப்பதான் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். Next needle நம்ம 3 size beadum sugar beadum எடுத்து இந்த மாதிரி stitches பண்ணிக்கலாம். 4 sides stitch பண்ணிட்டு இப்ப சென்டர்லயும் stitches பண்ணிடலாம். ஓகே இப்ப அது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டார்டிங்ல பேஸ்ட் பண்ணோம்ல அந்த ஸ்டோன் இப்ப dry ஆயிடுச்சு. இப்ப அத சுத்தி sugar beads ஒரு layer stitches பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அது பக்கத்துல glue apply பண்ணிட்டு stone chain paste பண்றேன். stone chainலாம் dry ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஃபுல்லா stitches பண்ணனும். திரும்பவும் sugar beads ஒரு layer stitch பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம 4 size antique bead இந்த மாதிரி கேப் விட்டு stitches பண்ணிக்கலாம். ஒரு bead stitch பண்ணிட்டு ரெண்டு chain stitch பண்ணிட்டு திரும்ப ஒரு bead வச்சு stitch பண்ணிக்கலாம். இப்போ அத சுத்தி sugar bead stitch பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைன்ல நம்ம 2 size antique bead இப்ப stitches பண்றேன். அத சுத்தி glue apply பண்ணிட்டு திரும்ப stone chain paste பண்ணிக்கலாம். பக்கத்துல நம்ம 2 size antique bead stitch பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த இடத்துல நம்ம 5 size antique bead stitch பண்ணிக்கலாம். இப்போ ரிவர்ஸ்லயும் ஒரு லாக் பண்ணிடலாம். அத சுத்தி நம்ம 3 size bead எவ்வளவு தேவையோ நீடில் எடுத்துட்டு அத சுத்தி place பண்ணிடலாம். place பண்ணிட்டு இப்போ 2 beads once இப்போ stitches பண்ணிக்கலாம். இந்த இடத்துல randomly நம்ம 4 size antique bead stitches பண்றேன். இப்போ green color anchor thread needle எடுத்துட்டு இந்த மாதிரி French knot பண்ணிக்கலாம். சேம் இதே மாதிரி அந்த கேப்ல ஃபுல்லா French knot கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே இப்போ அது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 4 size antique bead stitch பண்ணிட்டு சுத்தி sugar bead வச்சு stitch பண்ணல சேம் அதே மாதிரி இந்த outer portionலயும் stitches பண்ணிக்கலாம். Next 1.5 inchesல இந்த மாதிரி lines draw பண்ணிருக்கேன். Next 1/2 inches distanceல இந்த மாதிரி lines draw பண்ணிக்கலாம். Next இந்த சைடுலயும் 1/2 inches gapல lines draw பண்ணி நம்ம checked box மாதிரி ரெடி பண்ணிடலாம். Next இந்த லைனுக்கு sugar beads ஒரு layer stitch பண்ணிரலாம். Next அது பக்கத்துலயே நம்ம 4 size antique bead stitches பண்றேன். திரும்பவும் sugar beads ஒரு லைன் கொடுத்து அந்த லைனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். checked boxல எல்லாம் silk thread யூஸ் பண்ணி chain stitch பண்ணிக்கலாம். பாக்ஸோட சென்டர்லலாம் glue apply பண்ணிட்டு chakris paste பண்றேன். dry ஆனதுக்கு அப்புறம் ஒரு chakrisலயும் ரெண்டு stitches பண்ணிக்கலாம். chakrisலலாம் glue apply பண்ணிட்டு jargon stone paste பண்ணிடலாம். சேம் எல்லா சக்கரிஸ்லயும் ஜர்கன் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணிடலாம். இந்த இடத்துல குட்டியா ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டு அதுக்கு மேல ஸ்டார்டிங்ல ஒரு ஸ்டோன் பேஸ்ட் பண்ணோம்ல அதை வச்சு அதோட அவுட்டர்லலாம் இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். லெஃப்ட் சைடுலயும் ரைட் சைடுலயும் அதே மாதிரி வரைஞ்சிக்கலாம். அட்டையில இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துர்க்கேன். அதை ப்ளேஸ் பண்ணிட்டு அதோட அவுட்டர்லயும் வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த போர்ஷன்லலாம் sugar bead வச்சு ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு சென்டரில் இந்த மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லைன் இந்த ஸ்கேல் அளவுக்கு ட்ரா பண்ணிக்கலாம். சேம் இதே மாதிரி அந்த ஸ்லீவ் போர்ஷன் ஃபுல்லாக வரைஞ்சிக்கலாம். ஒரு லைன்லையும் 1.5 இன்ச்சஸில் இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ மார்க் பண்ண இடத்துல நம்ம 5 சைஸ் ஆன்டிக் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ ரிவர்ஸ்லேயும் ஒரு லாக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம 3 சைஸ் ஆன்டிக் பீட் நீடில் எவ்வளோ தேவையோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ 2 பீட்ஸ் 1 ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி அந்த 1.5 இன்ச்சஸ் கேப்லேயும் ஸ்டிச் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி சுகர் பீட்ஸ் எவ்வளோ தேவை நீடில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி 2 பீட்ஸ் 1 இப்போ ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அது பக்கத்தில் இருக்க லைனுக்கெலாம் சுகர் பீட் வச்சு இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அது மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துல நம்ம 4 சைஸ் பீட் நெக்ஸ்ட்டு 5 சைஸை திரும்பவும் 4 சைஸ் பீட் வச்சு ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். அதோட பேலன்ஸ் இருக்க லைன்லேயும் சுகர் பீட் வச்சு ஸ்டிச்சஸ் பண்ணிடலாம். சேம் இதே மாதிரி அந்த லைன்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். அந்த கேப்பில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு குந்தன் ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கேப் விட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். செக்டு பாக்ஸு கீழேயும் குந்தன் ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ட்ரை ஆனதுக்கப்புறம் ஜர்தோசி எவ்வளோ தேவையோ நீடில் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சுற்றி ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ சென்டரில் ஒரு லாக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் ஒரு ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். சேம் இதே மாதிரி எல்லா குந்தன் ஸ்டோன்ஸ்லையும் நம்ம ஜர்தோசி ஒர்க் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஜர்தோசி எவ்வளோ தேவையோ கட் பண்ணி எடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ க்ராஸாக நமக்கு தேவையான அளவுக்கு ஜர்தோசியெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அந்த குட்டி சர்க்கிளுக்கு ஆங்கர் த்ரெட்டில் ஃப்ரெஞ்ச் நாட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த கேப்லலாம் நம்ம 3 சைஸ் பீட்ஸ் ரேண்டமாக ஸ்டிச்சஸ் பண்ணியிருக்கேன். பிரைடல் ப்ளவுஸோட ஸ்லீவ் போர்ஷன் இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே பாருங்கள் ரொம்பவே செம்ம அழகாக இருக்குது. ஸோ நீங்களும் இந்த டிசைன் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ளவுஸோட நெக் போர்ஷன் வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எனக்கு கால் இல்லைன்னா மெசேஜ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.